மாண்புமிகு அன்புடை சகோதர சகோதரமே, இயேசுவின் அரசியலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விழைகின்றேன். அதுவும் அருள்வாழ்வு அரசியலை, குறிப்பாக இயேசுவின் அரசியல் வாழ்வு நிலைப்பாட்டை புரிந்து கொள்வது அவசியமும் கடமையும் கூட கிறிஸ்தவ சமூகத்திற்கு. மனித வாழ்வு ஓர் ஆழமான மறைபொருளின் வெளிப்பாடாகும். மனித வாழ்வை வளமாக்க கடவுள் மேற்கொண்ட முயற்சிகளில் மிகவும் முழுமையானதும் நிறைவானதும் தான் இயேசுவின் நிகழ்வு. இயேசுவின் அரசியலை புரிந்தால் இன்றைய நமது வாழ்வியலான அரசியலை செம்மையாக்க இயலும். இயேசுவை கடவுள் நம்மிடம் அனுப்பியது படைப்பையும் மனித இனத்தையும் புதுப்பித்து நிறைவாழ்வை வழங்கவே என்று உணர்ந்து இறைவனை இயேசு வழியாக ஆவியில் புகழ்ந்து மகிழ்வோம். இயேசு கடவுளின், இயேசு படைப்பின் கருவாகவும் உடலாகவும் ஆவியாகவும் இருந்து வருகிறார். எல்லையில்லாத இயேசுவை எல்லைக்குள் காண்பது கடினம் என்றாலும் ஓரளவு உணர முற்படுவோம். 3 தளங்கள். மனித குலத்தை உயர்தளப்படுத்த அனுப்பப்பட்ட ஆண்டவர் இயேசு தனக்கென எவ்வித அரசியலையும் தனக்கு உரிமையாக்கிக் கொள்ளவில்லை. கடவுள் தந்தையின் திருவுளத்தையும் திட்டத்தையும் தான் முழுமையாக நிறைவேற்றியதைப் போல நம்மையும், அதாவது திரு அவையையும் மனித குலத்தையும் சுதந்திரத்தோடு அழைத்து கொண்டு இருக்கிறார். அவருடைய அரசு என்றும் இறை அரசுத்தான். எனவே உமது அரசு வருக என்று ஜெபிக்க நம்மையும் மற்றவர்களையும் தூண்டி விடுகின்றார், துணை புரிகின்றார், நம்முடன் பயணம் செய்கின்றார். படைப்பில் துவக்க முதல் வாக்காக, வார்த்தையாக, வழி மொழிபவராக பயணித்து வருகிறார். மண்ணு உருவான இயேசு படைப்போடும் மனித குலத்தோடும் மாபெரும் அருள் அடையாளமாக மீட்டு மேம்படுத்தியது நாம் கண்ட வரலாறு, நம்புகின்ற மறைபொருளாகும். இதைத்தான் என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி திரு அவையிடம் இப்பெரும் பணியை அருளினார். திருப்பலியில் படைப்பும் மனிதமும் திரு அவை வழியாக புதுப்பிக்கப்பட்டு வருகின்றது. திருப்பலி படைப்பின் மனித குலத்தில் அன்றாட செயல்பாடாக இருந்து வருகிறது. இயேசுவின் உயிர்ப்பு திரு அவையில் மட்டுமில்லை, எங்கும் அதன் பயன் இடம்பெறுகிறது என்பதை யாரும் சிறைப்படுத்த முடியாது. ஆனால் நம்பிக்கை கொண்டு உயிர்த்த ஆண்டவரின் வல்லமை இன்றும் என்றும் பல்வேறு முறைகளில் இடம்பெறுவதை உணர்வோம், அங்கீகரிப்போம், உடன்பலியாவோம். இறைவன் இயேசு வழியாக இருப்பதும் இயங்குவதும் வியப்புக்குரியதாகும். நாமும் அவருடன் பயணம் செய்து உலகின் முகத்தை புதுப்பிப்போம், மன்றாடுவோம், புகழ்வோம், நன்றி கூறுவோம். இறையரசு அரசியல். இயேசு
கடவுள் தந்தையால் அனுப்பப்பட்டது இறையரசுக்கு என்பதில் நமது தெளிவும் உறுதிப்பாடும் வளர்வது மிகவும் நல்லது. இறையரசின் பெயரால் புண்பட்ட நமது பலவீனத்தில் நாம் அரசியல் ஆதாயத்தை தேடாது அவர் அரசுக்காக இருப்பது இயங்குவது முக்கியம். விழிப்பாய் இருப்போம், இல்லையேல் அலகை வெற்றி கொள்ளும். திரு அவையின் வரலாற்றை நாம் புரட்டி பார்த்தால் திடுக்கிடும் காரியங்களை காண்போம். ஆனால் இன்று கடந்த காலத்திலிருந்து கற்றுக்கொண்டதால் மிகவும் கவனமாக உள்ளதை உணர்ந்து போற்றுவோம், பாராட்டிக்கொள்வோம். திரு அவையின் அரசியல் இவ்வுலகை சார்ந்தது அல்ல. இதற்காகவும் இயேசு திரு அவையை ஏற்படுத்தவில்லை என்பதில் எல்லாரும் தெளிவாக இருப்போம். ஏனெனில் இவ்வுலகின் கவர்ச்சி நம்மை எளிதில் விட்டுவிடாது. இவ்வுலகின் ஈர்ப்பு சக்தி நம்மை நமது பாதையிலிருந்து பிரித்துவிட என்றும் ஆர்வத்தோடு இருக்கிறது. விழிப்பாய் இல்லையேல் விழுந்து விடுவோம் என்பது நமது வரலாற்று அனுபவம். இயேசுவின் அரசியல். இயேசுவை அரசராக்க மக்கள் முன்வந்தபோது இயேசு மிகவும் தெளிவாக உறுதியாக கூறிவிட்டார், எனது அரசு இவ்வுலகை சார்ந்தது அல்ல என்று. இருப்பினும் இவ்வுலகின் கவர்ச்சி தாய் திரு அவையை எளிதில் விட்டு விடுவதில்லை. மூவொரு கடவுளின் மாபெரும் மறைபொருளின் பின்புலத்தில் நாம் புரிந்து கொள்ள முற்பட்டால் இயேசுவையும் தூய ஆவியையும் கடவுள் தந்தையையும் கொஞ்சம் ஆழமாக நம்ப முடியும். இயேசுவுக்குள் இருந்தது தந்தையும் தூய ஆவியும் தான். தன்னிடம் இருப்பதை முழுமையாக பகிர்ந்து கொண்டார். தனது வெறுமையில்தான் தன் நிறைவு பெறுகின்றார். இயேசுவிடம் தன்னலனுக்கு கடுகளவும் இடமில்லை. தன்னிடம் இருந்தது தனக்கு சொந்தம் இல்லை. எனவே அதையும் அவர் கையளித்து விட்டார் என்பதில்தான் இயேசுவின் பெருமையை நாம் உணர இயலும். இயேசுவை போல் இருப்பது தான் மனிதநேயம், கிறிஸ்துவ நேயம், அர்ப்பண நேயம். இதை மெய்யாக நம்பி கடைபிடிப்பவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று உலகம் புரிந்து கொள்ளும். இதில் ஏற்படும் இடரல் நமது இன்றைய பலவீனமாகும். அதில் இடம்பெறும் பலன்தான் நமது இன்றைய பலமாகும். பலவீனத்தை குறைத்து பலத்தை மிகுதியாக்குவது நமது கடமையாகும். இதற்கு ஏதுவாகத்தான் இயேசு நமது பலவீனங்களை சுமந்து சிலுவை பாதை வழி மீட்பை நமக்கு பெற்று தருகின்றார். இயேசுவை போல வாழ்வதற்கு உருவானதுதான் திரு அவை. எனவே திரு அவையும் இயேசுவின் அரசியலை கடைபிடித்தால் செழுமையாக திரு அவை இன்றைய உலகில் சான்று பகர இயலும், பணிபுரிய முடியும். இயேசுவின் திரு அவை ஊன்றி நின்று சான்று பகர இயேசுவையே திரு அவையின் உறுப்பினர்கள் குழுக்கள் மையமாக கொண்டால் அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே.